எங்க போயிட்டு வரேங்க சொல்லலாம் ரூமில் வந்தால் கையில் காசு எடுத்து கொடுத்து ஜாமான்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. நான் வந்து எனக்கு தேவையான ஜாமான் வாங்கலாம் தாங்க கிளம்புனேன். ஆனால் அவங்க காசு கொடுத்து இன்னொரு வேலையும் வச்சுட்டாங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் கண்டிப்பாக நான் மறந்துடுவேன். நான் வந்து இதுவுமே ஞாபகமே வச்சிருக்க மாட்டேன் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் போகிற ப்ரௌனி எடுத்து வெளியே வச்சுட்டு போன்னு சொன்னாங்களா, அதையும் வெளியில் வச்சுட்டு அப்படி நான் வெளியே வந்து பார்த்தா கிளைமேட்டே வந்து நல்லா இருந்துச்சு, மழை வர மாதிரியே இருக்குது. எப்படியோ சீக்கிரமாக போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தது குணஃபா செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். லிஃப்ட் வர ஒருத்தவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்து வீட்டிலேருந்து கிளம்பி நேராக இந்த ரோட்டு சைடு இதில் நேராக போயிட்டே இருந்தாலே பாண்டி வந்துடும். மெயின் ரோட்டில் போனால் கொஞ்சம் லேட் ஆகுமா, அதனால் இந்த சைடு வந்துடும். புதுசாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. பேக்கிங் கல்ல அதிகமாக வீடியோ எதுவும் எடுக்க மாட்டேன். கப்பு மட்டும் வாங்கிட்டு பாண்டியில் வந்துட்டு நெய் வாங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண நெய்யுமே இந்த ப்ரைஸுக்கு தான் வாங்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து இதில் யூஸ் பண்ணுங்கள் அதில் யூஸ் பண்ணுங்கள் சொல்லியிருந்தீங்க. சரி ஒரே ப்ரைஸுக்கு தானே வாங்குறாங்க, பாண்டியில் வாங்கலாம்னு சொல்லிட்டு நெய் வந்து அங்கே தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம். ப்ரௌனியுமே வந்து எடுத்து வச்சுட்டாங்க. நான் புதுசாக ஒரு ஸ்லிப்பர் வேறு வாங்கினேங்க ஆசாசியாக. ஆனால் அன்றைக்கி என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதுவுமே எனக்கு பத்தவே இல்லை. இது நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன், உனக்கு தான் சைஸ் வந்து கரெக்டாக தெரியாது சொல்லி என் வீட்டுக்காரரை திட்டிட்டு இந்த செப்பல் நான் வாங்கினேன். இதுவுமே எனக்கு பத்தவே இல்லை. ஆன்லைனில் மட்டும்தான் எனக்கு இந்த ப்ராப்ளமே வரும். அது சைஸ் எத்தனைன்னே தெரிலங்க அதில்.